வணக்கம். இது உங்கள் சுவையூட்டும் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான லெமன் சாதம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுவையூட்டும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயிலை நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 3 ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா பொரிய விடுங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தோல் உரித்து வச்ச நிலக்கடலையை சேர்த்துருக்கேன். நிலக்கடலை நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் அதை வறுத்துக்கோங்க. நிலக்கடலை நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாயை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்திக்கோங்க. பெரும்பாலும் லெமன் சாதத்தில் யாரும் பெரிய வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வெங்காயம் சேர்த்திக்குவேன். லெமன் சாதத்தில் வெங்காயம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் நடுவில் கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நம்ம சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூளை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. அப்போ தான் மஞ்சள் தூளோட பச்சை வாசனைலாம் போகும், வெங்காயமும் நல்லா வணங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு பொன்னிறமாகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இப்போது ஒருத்து மல்லித்தலையை சேர்த்திக்கோங்க. என்கிட்ட கருகாப்பிலையும் மல்லித்தலையும் கம்மியாக தான் இருந்தது, அதனால தான் நான் கம்மியாக சேர்த்திருக்கேன். உங்கள் கிட்டே இருந்தால் இன்னும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாகவும் பளபளன்னு நமக்கு கிடைக்கும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2.5 லெமனோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சைஸில் 2.5 லெமனோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை விட பெருசாக இருந்தால் 2 லெமன் போதும், சின்னதாக இருந்தால் 3 லெமன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துனதுக்கப்புறமா அதை கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டால் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்துக்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எலுமிச்சை சாறு சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கலவையில் நான் ஒரு 1/2 கிலோ அரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம சாதம் செய்யும்போது சாதத்தை ரொம்ப மலர விட்டுறக்கூடாது. மலர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். இல்லாட்டி சாதம் கிளறும் போது குழஞ்ச மாதிரி ஆகிடும், பளபளன்னு கிடைக்காது. சப்போஸ் நம்ம சாப்பாடு செய்யும்போது அது கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சுன்னா சாதத்தை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா அந்த கலவையில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான லெமன் சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் சுவையூட்டும் சமையல்.